ஷலோம் ஷலோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட இந்த மாலை வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய யெஷுவா ஹமஷியா, நம்முடைய மெசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய கர்த்தர் மிகவும் நல்லவர். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறாராம். ஆமென். இவ்வளவு சமீபமாய் நம்முடைய தெய்வத்தை கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். விசேஷமாய் கடந்த சில நாட்களாகவே நாம் புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். உண்மையாகவே ஐ அப்ரிஷியேட். கடந்த கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக ஆமென் இந்த குவாரண்டைன் பீரியடில் ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை எங்களோடு கூட இணைகிற தேவனுடைய பிள்ளைக தொடர்ச்சியாக இணைகிறவங்க உண்டு. ஆமென். ரியலி அப்ரிஷியேட் யுவர் ஈகர்னஸ் அண்ட் யுவர் ஹங்க்ரி ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் மேலே இருக்கிற தாகத்திற்காக நான் உண்மையாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அது என்னை பிரமிக்க பண்ணுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்தை தியானித்தோம், எபேசியருக்கு எழுதின நிருபத்தை தியானித்தோம். இப்பொழுது புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் தியானித்து வருகிறோம். ஒருவேளை என்னோடு கூட புதிதாக இன்றைக்கு இணைவீர்கள் அல்லது முதல் முறையாக இந்த செய்தியை கேட்பீர்கள் என்றால் என்னுடைய யூடியூப் சேனல் பாஸ்டர் ஜான் ரூபன் என்கிற சேனலில் போய் ஆமென் நான் முதலிலிருந்து பேசுகிற சத்தியங்களை நீங்கள் படிப்படியாக கேட்டு வந்தால் மாத்திரமே இந்த சத்தியம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. ஏன்னா இது தொடர் செய்தி. ஸோ 3 வாரங்களுக்கு மேலாக புதிய உடன்படிக்கை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். ஏன் அப்படின்னா நியூ கவனன்ட் அப்படின்ற சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேத புஸ்தகம் முழுவதையும் தியானிக்க வேண்டும். பலருடைய தவறான எண்ணம் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியம் புதிய ஏற்பாடில் மாத்திரம் உண்டு என்று. இல்லவே இல்லை. புதிய உடன்படிக்கையை பற்றி முதலில் பேசின புஸ்தகமே ஆதியாகமம் புஸ்தகம்தான். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல புதிய உடன்படிக்கையை பற்றிய வசனம் எங்கே இருக்குதுன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14-15. ஆகவே ஆண்டவர் மனிதனோடு கூட செய்து கொண்ட ஆமென் ஒவ்வொரு உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய சத்தியங்களை ஆராய்ந்து படிக்கும் பொழுது கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவின் மூலமாக ஃபைனலாக அல்லது கிளைமேக்ஸில் பிதாவாகிய தேவன் மனிதர்களோடு கூட செய்து கொண்ட அந்த புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்கள் அனைத்தும் மற்ற உடன்படிக்கைகளிலே நிறைந்திருக்கிறது தான் நம்ம தியானித்து வருகிறோம். இப்பொழுது த ஃபர்ஸ்ட் கவனன்ட் ஆர் தி ஓல்டு கவனன்ட், பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் தான் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு புரியும். ஆனால் அந்த வார்த்தை பைபிளில் இல்லை. முதல் உடன்படிக்கை என்று தான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆமென் அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே முதல் உடன்படிக்கை ஆரல்ஸ் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பழைய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களை நாம் இன்ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை நியூ கவர்னன்டினுடைய சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே சிலருக்கு இது புரிந்து கொள்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது இன்னும் மூல உபதேசங்களையே அஸ்திபார உபதேசங்களையே நாம் பேசிக்கொண்டிருக்கிறதை விட்டுவிட்டு பாலுண்கிற குழந்தைகளைப் போல் இல்லாமல் முதிர்ச்சி அடையும்படி கடந்து போவோமாக அப்படின்னு பவுல் என்ன செய்வார் ஆமென் சொல்லுகிறார். ஸோ வி நீட் டு மூவ் ஆன். பாலையே அறிந்து கொண்டிருக்க முடியாது. ஆமென். இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு இது புரியாவிட்டாலும் பின்பு ஒரு நாளிலே நீங்கள் ஆமென் ஆண்டவருக்குள்ளே வளர வளர இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஜஸ்ட் லிசன் அண்ட் லிசன். பிகாஸ் கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறதுனால ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அதை கொண்டு போவார். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த மாலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாலை பொழுதில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு புதிய உடன்படிக்கை என்கிற தலைப்பில் பேசி வருகிறோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தி 10 commandments and the principle of love. 10 commandments and the principle of love. Amen. கடந்த நாளிலே 10 கட்டளைகளும் புதிய உடன்படிக்கையினுடைய சத்தியங்களும் அல்லது புதிய உடன்படிக்கையில் 10 கட்டளைகள் என்கிற சத்தியத்தை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 10 கட்டளைகளும் பிரின்சிபிள் ஆஃப் லவ் அல்லது அன்பின் விதி அப்படி சொல்லலாமா என்று நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அன்பின் கட்டளைகள்னு கூட பார்க்கலாம். ஏன் இதை நான் இப்படி சொல்லுகிறேன் என்றால்
உண்மையாகவே அன்பினுடைய பிரின்சிபிள்ஸை நமக்கு சம்மரைஸ் பண்ணக்கூடிய, அல்லது நீங்களும் நானும் அன்பினுடைய விதிகளை, அன்பினுடைய கட்டளைகளை எளிதாக புரிந்து கொள்ளும்படி பிதாவாகிய தேவனால் ரொம்ப சிம்பிளாக 10 கட்டளைகளால் அல்லது 10 கற்பனைகளால் சம்மரைஸ் பண்ணி நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. What I personally believe is, see, the 10 commandments has the breathtaking summary of the principles of love. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுத? ஏன் இதை நம்ம பேசி ஆகணும்னா, பொதுவாகவே கிறிஸ்தவர்களுடைய மனநிலையில் நம்ம ரொம்ப ஆழமாக பதிஞ்சு விட்ட ஒன்று என்னென்னா, ஆண்டவர் அன்புள்ளவர் என்கிற போதிக்கிற புஸ்தகம் புதிய ஏற்பாடு. ஸோ ஒன்லி த நியூ டெஸ்டமெண்ட் டீச் அபவுட் த லவ் ஆஃப் காட். பழைய ஏற்பாடு முழுதும் தேவன் ரொம்ப கோபமானவர், அவர் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக்கி விடுவார், நம் பாவம் செய்தால் உடனே நம்மளை தண்டித்து விடுவார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய தேவனை ஒரு மாதிரியாகவும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற தேவனை ஒரு மாதிரியாகவும் திருச்சபை பல நூற்றாண்டுகளாக நமக்கு காண்பித்து விட்டது. அப்படி அல்லவே அல்ல. அன்பினுடைய அந்த கட்டளைகளை, விதிகளை, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லவ் அப்படின்றத ஆண்டவர் சம்மரைஸ் பண்ணி வைத்திருக்கிறதே எங்கே தான் சம்மரைஸ் பண்ணி வைத்திருக்கிறார்? சம்மரைஸ்ன்னு சொன்னால் அதை ஆண்டவர் அதை குறுக்கி சுருக்கி வைத்திருக்கிறதே எங்கே தெரியுமா? தோராவில் தான், நியாயப்பிரமாணத்தில் தான், இன்ஃபேக்ட் 10 கற்பனைகளில் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியோடு ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீங்கன்னா 10 கற்பனைகளிலும் தேவனுடைய அன்பை நீங்கள் என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக பார்க்க முடியும். இன்றைக்கி அதைத்தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் இந்த மாலை வேளையில் ஐ கேன் சேலஞ்ச் யூ. ஆமென். ஒருவேளை நீங்கள் சொல்லுகிறீர்கள் 10 கட்டளை அல்லது 10 கற்பனைகள் ஆண்டவருடைய பிரின்சிபிள் ஆஃப் லவ், ஆண்டவருடைய அன்பின் கட்டளைகளை அல்லது அன்பின் அந்த விதிகளை பிரதிபலிக்கவில்லை என்று சொன்னால், நான் இப்போ உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண முடியும், 10 கற்பனைகளை காட்டிலும் தேவனுடைய அன்பை விவரிக்கக்கூடிய வேற ஏதாகிலும் உண்டா என்பதை எனக்கு நீங்கள் காமிங்க. ஹல்லேலூயா. Can you understand? மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய அன்பை அல்லது அன்பினுடைய பிரமாணங்களை 10 கட்டளைகள் விவரிக்கவில்லை என்று சொல்லுவீர்கள் என்றால், அதை விடுத்து வேற ஒரு இடத்துல இதை விட அருமையாக தேவனுடைய அன்பு விவரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க காண்பிக்கும்படி உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அன்பை குறித்து பேசும் பொழுது, when Jesus was talking about the principle of love, இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயேசு கிறிஸ்து அன்பின் பிரமாணத்தை பேசினார். ஆனால் அவர் அன்பின் பிரமாணத்தை பேசும் பொழுது, அல்லது கிருபையின் பிரமாணத்தை பேசும் பொழுது, அல்லது விடுதலையின் பிரமாணத்தை பேசும் பொழுது, எப்படினாலும் நீங்கள் அழைச்சிக்கலாங்க. ஆண்டவர் அன்பை குறித்து பேசும் பொழுது, அன்பினுடைய அந்த பிரின்சிபிள்ஸை பேசும்போது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து பேசினார் என்றால் நியாயப்பிரமாணத்தில் தான் பேசினார். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆமென், ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளைகளில் பிரதானமான முதல் பிரதான கட்டளை என்று சொல்லும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லிட்டு, அதற்கு இணையான சமனான கட்டளை என்று சொல்லி, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிப்பாயாக என்று சொல்லுகிறார். இன்னைக்கு வரைக்கும் நான் பலரிடத்தில் பேசியிருக்கிறேன். சொல்லுவார்கள், ஆண்டவர் சொன்ன இந்த 2 பிரமாணமும் புதிய பிரமாணம், இட் இஸ் ஒன்லி நியூ டெஸ்டமெண்ட். பைபிள் படிக்கிறது இல்லை, உபாகமத்தை படிப்பதில்லை, லேவியராகமத்தை படித்தாதானே தெரியும். இயேசு கிறிஸ்து பிரதானமான கற்பனைகள் என்று சொல்லி அவர் சொன்ன இந்த 2 கற்பனைகளும் எங்கே தான் இருக்குது? தோராவில் தான் இருக்குது, நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்கிறது. உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். இன்னைக்கு கடந்த செஷனில் நான் பேசும்பொழுது நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஆனாலும் சிலர் எப்பொழுதும் போல் அது இருக்கட்டும், பாஸ்ட் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் உண்டு.
அதனால் நான் காண்பித்து கொடுத்துக்கிறேனே. வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். டியூட்ரானமி சாப்டர் 6 verse 5 வாசிப்போமா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ தோராவில் உபாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்களைத்தான் ஆண்டவர் பிரின்சிபிள் ஆஃப் லவ், உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும், அது பாஸ்டர் அந்த வசனம் எங்கே இருக்கணும்? கண்டிப்பாக நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் இருக்கும், சான்ஸே இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீ நினைச்சிங்கன்னா உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 19 verse 18 18ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். வாவ், பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் அன்பின் பிரமாணத்தை விளக்கும் பொழுது, அன்பின் விதிகளை விளக்கும் பொழுது, when Jesus Christ explained the principle of love, he explained it from the Torah. நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் அவர் என்ன செய்கிறார்? எடுத்து பேசுகிறார் என்பதை ஒரு காலம் மறந்து போகக்கூடாது, ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணமாக இருக்கட்டும் அல்லது கிருபையாக இருக்கட்டும், வாட் எவர் இட் மைட் பி, மனிதனை குறித்து தேவனுடைய இன்டென்ஷன் என்ன தெரியுமா? மனிதனை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆதி முதல் இறுதி வரைக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஒன்று மனிதன் தேவனை நேசிக்க வேண்டும், இன்னொன்று மனிதன் தன்னுடைய தேவனுடைய சாயல் உருவாக்கப்பட்டிருக்கிற சக மனிதன் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். ஆமென். அது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட பிரமாணம் அல்ல, நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது, உலகம் முழுவதில் இருக்கிற ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த ரெண்டு விஷயத்தை மாத்திரம் இன்னைக்கு உலகம் பின்பற்றுன்னு சொன்னா, மறுபடியும் சொல்லுகிறேன், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த 2 விஷயங்கள், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திலிருந்து கோட் பண்ண இந்த 2 விஷயங்களை மாத்திரம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பின்பற்றுவார்கள் என்றால் உலகத்தில் யுத்தமே இருக்காது, உலகத்தில் பசியே இருக்காது. ஆமென். உலகத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், இன்னைக்கு நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய ஆமென் அருவருப்பான அவலட்சணமான காரியங்கள் நடக்கவே நடக்காது. கடவுளுடைய அன்பு இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், அன்று முதல் இன்று வரை கர்த்தருடைய இன்டென்ஷன் இதுதான். ஆமென். ஒன்று மனிதன் தேவனை நேசிக்க வேண்டும், இன்னொன்று சக மனிதர்களை நேசிக்க வேண்டும். பழைய உடன்படிக்கை அல்லது ஃபர்ஸ்ட் கவனன்ட்டுக்கும் புதிய உடன்படிக்கை த நியூ கவனன்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா? ஆமென். ஆமென். சீனாயில் இந்த வார்த்தைகளை தேவன் கற்களில் எழுதி என்ன செய்தார்? மோசேயினுடைய கரத்தில் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பட் இவென்ச்சுவலி அல்லது காலப்போக்கில் அது தேவனுடைய நோக்கம் என்னன்னா, கற்களிலே எழுதப்பட்டிருக்கிற இந்த பிரமாணங்கள் எங்கே எழுதப்பட வேண்டும்? இருதயங்களில் எழுதப்பட வேண்டும், மனிதனுடைய இருதயங்களில் எழுதப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஏற்கனவே 2-3 நாட்களுக்கு முன்பதாக அந்த கன்மலையின் பிளவுக்குள்ள வைத்து எப்படி ஆண்டவர் பிரமாணங்களை இருதயங்களில் எழுதினார் என்பதை நாம் யாத்திராகமம் புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறோம்? வாசித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோன் written in stone, it is legal and hard. கற்களிலே எழுதப்பட்ட போது அது சட்டபூர்வமாக லீகலா, ரெண்டாவது சற்று கடினமாக ஹார்டாக இருந்துச்சு. பட் பரிசுத்த ஆவியானவர் அதே பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதும் பொழுது இட் பிகேம் ஸ்பிரிச்சுவல் அண்ட் டெண்டர். அது ஆவிக்குரியதாகவும் அடுத்தது என்னவா மாறுது? டெண்டரா, சாஃப்டாக என்ன செய்யுது? மாறுது. ஹல்லேலூயா. ஆனால் கல்லாக இருக்கட்டும், நம்முடைய இருதயமாக இருக்கட்டும், உங்களுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட பிரமாணங்கள் எது தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அதில் இருக்கக்கூடிய கட்டளைகள் கற்பனைகள் தானே ஒழிய, அதே 10 கட்டளைகள் தானே ஒழிய புதியவைகள் அல்லவே அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன ஃப்ரேம் ஒர்க்கு தான் வேற, என்னது வேற, இதனுடைய அமைப்பு தான் வேற. இது கல், இது என்னது? இருதயம். 2 டிஃப்ரெண்டான ஃப்ரேம் ஒர்க், பட் த லா இஸ் சேம். பிரமாணம் ஒன்று தான், பிரமாணம் வேறன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ அன்பினுடைய பிரமாணமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரின்சிபிள் வேற, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரின்சிபிள் வேறன்னா போச்சு.
ஆமென். பெரிய தவறை நம்ம இழைச்சிடுவோம். ஆமென். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பிரின்சிபிளே எங்கிருந்து தான்? தோராவில் இருந்து தான். ஒரு விஷயத்தை புதிதாய் கேட்கிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அவர் பிரசங்கித்த பொழுது புதிய ஏற்பாடே கிடையாது. பவுல் பிரசங்கித்த பொழுது புதிய ஏற்பாடு அவங்க கையில் இல்லை. பேதுரு பிரசங்கிக்கும் போது they didn't have the New Testament. 1ஆம் நூற்றாண்டில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறது. இவெல்லாம் மரித்ததுக்கு அப்புறம் தான் புதிய ஏற்பாடு தொகுக்கப்படுகிறது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரிட்டன் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவர் தான் அவைகளை தொகுக்கிறார். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளே நாம் பேசும்பொழுது ஆமென், 10 கட்டளைகள் என்பது பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கை என்று வரும்போது புது கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அதை நாம் என்ன செய்யணும்? விட்டு வெளியே வர வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 10 கட்டளைகளும் எதை பற்றியது தான்? அன்பை பற்றியது தான். இட்ஸ் ஆல் அபவுட் லவ். ஆண்டவருடைய அன்பை பற்றியது தான் என்பதை என்ன செய்ய போகிறோம்? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன? வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்? அன்புனா என்ன? அன்பு என்பது ஒரு நபரின் மேலே ஏற்படக்கூடிய ஒரு வலிமையான உணர்ச்சி. இட்ஸ் அ ஸ்ட்ராங் எமோஷ்னல் ஃபீலிங். ஒரு நபரின் மேலே எனக்கு வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான இமோஷ்னல் ஃபீலிங், ஒரு வலிமையான உணர்ச்சி அப்படின்னா அது உலகத்தார் பார்க்கிற பார்வை. பைபிள் அப்படி சொல்லலை. அக்கார்டிங் டு த பைபிள் வாட் இஸ் லவ்? வேத வசனத்தின்படி அன்பு என்பது என்ன? ஒரு நபரின் மீது எனக்குள்ள அக்கறை, ஆமென், அக்கறையின் காரணமாக, அல்லது ஒரு நபரின் மேலே எனக்குள்ள அந்த கன்சர்ன், அந்த அக்கறை, அதை என் கிரியையினால காண்பிக்கிறது தான் அன்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு நபரின் மீது எனக்கு உள்ள அக்கறையை ஆமென் கிரியையினால நான் என்ன செய்கிறது? காண்பிக்கிறது அன்பு. An outgoing concern for others which is demonstrated by my actions. இது அன்பு. not just feeling. அன்புன்றது ஒரு ஃபீலிங் அல்ல. அதனால தான் இந்த காதல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகளை சம்பந்தப்பட்டது. ஆமென். பையன் ஒரு பொண்ணை பார்த்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க, முடிஞ்சு போச்சு, அவள் கவுந்துட்டான். ஆமாம். ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுகிட்ட சொல்கிறான், எனக்கு யாருமே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாம். உடனே இவளுக்கு அவன் மேலே என்ன வந்துடுது? பரிதாபம் வந்துடுது. முடிஞ்சு போச்சு கதை. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஆமாம் நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று. இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஃபீலிங்ஸ். தட்ஸ் வேர்ல்ட்லி லவ். ஆனால் பிப்ளிக்கல் லவ் என்பதுனா ஒருத்த மேலே எனக்கு இருக்கிற அக்கறையை, கன்சர்னை நான் என்ன செய்கிறேன்? செயலில் என்ன செய்கிறேன்? காண்பிக்கிறேன். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தம்மை தந்தருளி அன்பு கூர்ந்தார். ஸோ ஜீசஸ் லவ்ட் அஸ். எப்படி ஆண்டவர் நம்மளை நேசிச்சார்? தன்னுடைய கன்சர்ன் எப்படி காமிச்சார்? தன்னை என்ன செய்தார்? உங்களுக்காக, எனக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. இட் வாஸ் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை ஆக்ஷன்ஸ். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆமென். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் என்ன செய்வோம்? அன்பு கூற கடவோம் அப்படிங்கிறார். எப்படி? வாயில் வார்த்தையில் அன்பு இல்லை, எப்படியா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. அதான் உண்மையான அன்பு. அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நியாயப்பிரமாணம் என்று வரும்பொழுது அம்மேன் அவைகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம 10 கட்டளைகளை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம். இவைகள் எல்லாமே அன்பின் கிரியைகள். 1வது கட்டளையிலிருந்து ஆரம்பித்து 10வது கட்டளை வரைக்கும் they all are demonstration, they are all actions that you love your God. நீங்கள் தேவனை நேசிக்கிறீங்க, அதே போல சக மனிதர்களை நேசிக்கிறீங்க என்பதை காண்பிக்கக்கூடிய செயல்கள் தான் இந்த 10 கட்டளைகள். நமக்கு என்னன்னா, நம்ம இந்த காலத்தில் ஒருத்தருக்கு வேலை ஏவுறது நமக்கு பிடிக்கவே படாது. யூ கோ அண்ட் டூ இட். நீ செய், நீ செய், நீ செய்ன்னு சொல்கிறோம் பாருங்க.
இது யாருக்குமே பிடிக்காது இல்லையா? 10 கட்டளைகளில் அந்த வேர்டு அப்படி தான் நமக்கு வருது இல்லையா? களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இல்லையா? நீ செய்யக்கூடாது, நீ செய்யக்கூடாது, ஆமாம், நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி, நம்மளை கமாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இது என்ன ஒரு மாதிரி இருக்குது? நம்ம பிள்ளைகளையே நம்ம வேலை வாங்கிறதுக்கு சில வழிமுறைகளை பின்பற்றினா தான் அவங்ககிட்ட வேலையை வாங்க முடியுது. இந்த காலத்தில் அதிகாரத்துலலாம் அவங்கள என்ன செய்ய முடியறதில்ல, வேலை வாங்க முடியறதில்ல. ஆமென். நம்ம அவங்கள ரொம்ப அன்பாக தட்டி கொடுத்தா தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை ரொம்ப தட்டி கொடுத்தே கொண்டு போவார். இந்த 10 கட்டளைகள்லாம் பார்த்தா கிருபை மாதிரி தெரியல, அதை செய்யாது இதை செய்யாதுன்னு சொல்கிறதுனால. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருக்கு நம்ம மேலே உரிமை உண்டு. நீ இப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டளையிட உங்களை படைச்சவருக்கு உரிமை இல்லையா என்ன? ஹல்லேலூயா. இந்த 10 கட்டளைகள் இட்ஸ் ஆல் அபவுட் த லவ் ஆஃப் காட். 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ தேவன் அன்பாக இருக்கிறது போலவே அவருடைய கட்டளைகளும் என்னவா தான் இருக்குது? அன்பாக தான் இருக்குது. ஆமென். புதிய ஏற்பாடை நான் சொல்லலை, நான் சொல்லி கொண்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தை பற்றி. நியாயப்பிரமாணத்தினுடைய சில பிரின்சிபல்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, இவ்வளவு நேசிக்கிறாரா? யூதர்களை மாத்திரமல்ல, அந்நிய ஜனங்கள் மேலே தேவன் இவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நம்ம வெறும் 613 கட்டளைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை, அதில் இருக்கக்கூடிய பிரமாணங்களை, அதில் இருக்கக்கூடிய பலிகளை நான் பேச ஆரம்பிச்சேன்னு வைங்களேன், பேசிக்கிட்டே இருப்பேன். ஆமென். ஒவ்வொரு பலி, சர்வாங்க தகன பலி எடுத்துக்கலாம், பாவ நிவாரண பலி எடுத்துக்கலாம், குற்ற நிவாரண பலி எடுத்துக்கலாம். ஆமென். ஒவ்வொன்றா நம்ம தியானிச்சோம்னா இட்ஸ் ஆல் அபவுட் தி லவ் ஆஃப் காட். இட்ஸ் ஆல் அபவுட் தி லவ் ஆஃப் காட். எல்லாமே ஆண்டவருடைய அன்பை பற்றியது தான். எல்லாமே ஆண்டவருடைய அன்பை பற்றியது தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்ம அதை படிக்க மறந்துட்டோம், அவைகளை தியானிக்க மறந்துட்டோம். அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறிவிட்டது அப்படின்றது மட்டும் நமக்கு தெரியுதே ஒழிய, கிறிஸ்து எனக்காக என்னவெல்லாவற்றையும் அதன் மூலமாக செய்தார் என்கிற அந்த ஆழமான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அதே 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, எதை பற்றி சொல்லுகிறார்? கற்பனைகள், 10 கற்பனைகள். அவர் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க யோவான். அவங்களாம் இதை நம்பினாங்க. எது? கர்த்தருடைய கற்பனைகள் வேற, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தது வேற இல்லை. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததே எதைத்தான்? பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனைகளைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இன்னும் தெளிவுபடுத்தி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, அவருடைய கற்பனைகள் எது? அகெயின் 10 கற்பனைகளோடு கூட சேர்த்து நாம் நடக்கும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அவருடைய வழிகளின்படி நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். ரைட்? ஸோ கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் என்ன செய்கிறான்? அன்பு கூறுகிறான். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் யார்கிட்ட அன்பு கூறுகிறான்? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில், மற்ற ஜனங்களிடத்தில் அன்பு கூறுகிறான். இது எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? 10 கற்பனைகள் தான். ஆமென். 10 கற்பனைகள் தான். உன் தகப்பனை தாயை கனம் பண்ணுவாயாக. ஆமென். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஆமென். பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லும்போது வாட் டஸ் இட் மீன்? யூ ஆர் லவ்விங் யுவர் பிரதர், யூ ஆர் லவ்விங் யுவர் சிஸ்டர். ஆமென். நான் ஏன் பொய் சொல்லலை? என் சகோதரர்கிட்ட நான் ஏன் பொய் சொல்கிறதில்ல? என் சகோதரன் நான் நேசிக்கிறேன், அவனை நான் ஏமாற்ற நான் விரும்பலை. ஏன் அம்மேன் ஸ்தோத்திரம், அந்த சகோதரி அவன் நான் இச்சையோடு நான் பார்க்க விரும்பலை. ஷீ இஸ் மை சிஸ்டர். பைபிள் சொல்லுது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லும்போது அவர் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? ஆமென். ஒரு ஸ்திரியை நீ
எண்ணத்தோட கண்ணோட்டத்தோடு நீ பார்த்தா என்றால் அவளோடு கூட நீ என்ன செஞ்சிட்ட, விபச்சாரம் செய்து விட்டா என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஏன்னா அம்மேன் ஒரு சகோதரிய அம்மேன் நான் தவறான எண்ணத்தோடு பார்க்கல. பிகாஸ் ஷீ இஸ் மை சிஸ்டர், ஐ லவ் ஹர். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் நான் அவங்களை நேசிக்கிறேன். ஸோ நான் கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, பிரதான கற்பனையாகிய அன்புன்ற ஒன்று என்ன செய்கிறேன், நான் நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. கனெக்ட் பண்ண முடியுது அவங்களால? எப்படி அன்பை நான் நிறைவேற்றுகிறேன்? என் சகோதரன்ட்ட நான் போய் சொல்லுவதில்லை, என் சகோதரனுடைய பொருளை நான் இச்சைப்பதில்லை, களவு செய்வதில்லை. பிகாஸ் ஐ லவ் ஹிம். ஆமென். திஸ் இஸ் லவ். ஆண்டவர் எங்கிருந்து இவைகளை பேசுகிறார்? நியாயப்பிரமாணத்திலிருந்து தான் இதை என்ன செய்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்ஃபேக்ட் நான் தைரியமாகவே சொல்லுவேன், the law teaches God's way of love. நியாயப்பிரமாணம் எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? தேவனை போல நேசிக்க கற்றுக் கொடுக்கிறது. மேபி உங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், எனக்கு அது ஆச்சரியமே இல்லை. ஆமாம், நான் தேவனுடைய அன்பை வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களிலிருந்தும் பார்க்கிறேன். எனக்கு தோரா என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? டு லவ் லைக் மை காட். ஆமென். ரூத்தின் புஸ்தகத்தை படித்து பாருங்கள். 10 கட்டளைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இன்னைக்கு. பார்ப்போம், 1-2 நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஹல்லேலூயா. ரைட். ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும், 10 கட்டளைகள் கற்பனைகள் அப்படின்னா நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லவ், எல்லாம் அன்பை பற்றியது தான். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ரூத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ, ஒரு புறஜாதி பெண். நகோமியினுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறா, வரா. பசிக்குது, வீட்டில் ஒன்றும் இல்லை. அப்போது நகோமி சொல்கிறா, ரூத்தே சொல்கிறா, நம்ம ஊரில் என்ன நடந்துகிட்ருக்கு, வார்கோதுமை அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. நான் போய் யாருடைய வயல்லையாவது யாருடைய கண்களையாவது தயவு கிடைக்குதுன்னு சொன்ன, நான் போய் என்ன செய்கிறேன், கொஞ்சம் கதிர்களை நான் பொறுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ போகிறான். மாமியாரும் போயிட்டு வான்னு சொல்கிறார். ஆக்சுவலி இட்ஸ் அ பிரின்சிபிள் ஆஃப் லவ் ஒன்று அதில் இருக்குது. கவனிங்க. எதில்? நியாயப்பிரமாணத்தில், தோராவில். யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபிள் ஆஃப் லவ், நிறைய பிரின்சிபிள் ஆஃப் லவ் இருக்குது. அதில் ஒன்று என்ன தெரியுமா? யூதர்கள் அறுவடை செய்யும் பொழுது களத்தில் அவங்களுடைய வயல் ஓரங்களில் இருக்கக்கூடிய கோதுமைகளை அவங்க அறுக்கக்கூடாது, அவங்க அப்படியே விட்டுறணும். யாருக்கானா? ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும். ஸோ ஒன்று, ஓரங்களில் இருக்கக்கூடிய கதிர்களை அறுக்கக்கூடாது. இரண்டாவது, கீழே சிந்துகிற கதிர்கள் மணிகளை என்ன செய்யக்கூடாது, பொறுக்கக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஏழைகள் திக்கற்றில் வந்து அவங்க பொறுக்கிட்டு போகணும். இந்த பிரின்சிபலை ஆல்ரெடி ஆண்டவர் 613 கட்டளைகளில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இது ஒரு பிரின்சிபலாக கொடுத்திருக்கிறார். இந்த பிரின்சிபலுக்கு பேர் என்னது? பிரின்சிபல் ஆஃப் லவ். அன்பின் விதிகள், அன்பின் கட்டளைகள், அன்பின் பிரமாணங்கள். ஆமென். அதனுடைய அடிப்படையில் தான் ரூத் களத்தில் போய் என்ன செய்கிறா, அவள் என்ன செய்கிறா, அவள் பொறுக்கிட்டு வர்றா. விளைவு கடைசியில் இந்த களத்தினுடைய ஓனராகிய போவாஸுக்கு மனைவியாக மாறுறா. அன்பின் பிரமாணங்களை ஏராளமாக ஓல்டு கவனன்ட் என்று அழைக்கிறோமே, பழைய உடன்படிக்கையில் இருக்குங்க. இட்ஸ் ஆல் அபவுட் ஜீசஸ். இயேசுவை பற்றியதான். முடிவில் அவையெல்லாம் எங்கே தான் நம்மளை அழைச்சிட்டு போனால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் அழைத்து கொண்டு போக வேண்டும். அழைத்து கொண்டு போக அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஃபுல் ஆஃப் லவ். நியாயப்பிரமாணம் ஃபுல் ஆஃப் லவ். யார் என்ன சொன்னாலும் தெரியல, எனக்கு அதை பற்றி என்ன கிடையாது, கவலை இல்லை. ஐ லவ் த ஹோல் பைபிள். எனக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற வேதத்தை ஒரு நாள் 2 பிரிக்க மாட்டேன். பிகாஸ் ஐ see Jesus in every scriptures. ஆமென். ஒருவர் சொன்னார், தோரா தப்பு, கிருபை தான் ரைட்டுனார். என்னை பொறுத்தல அந்த வார்த்தை இட்ஸ் அ blasphemy. தேவதூஷணம், தேவதூஷணம். You can't say that and you don't have right to say that. Torah is nothing but the word of God. It's a word of God. Hallelujah. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். அதாவது அன்புன்றது என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் மீனிங்ஃபுல்லாக மாறணும்னா அர்த்தமுள்ளதாக இருக்கணும். அன்புன்றது வார்த்தையில் இல்லை, அன்புன்றது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையினுடைய ஊழியத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் குடும்பங்களும்
அது மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணே. இட் மஸ்ட் பி ஆக்யூரேட்லி டிஃபைன்ட் அண்ட் அண்டர்ஸ்டுட். அந்த அன்பை முதல்ல நம்ம சரியாக விளக்க தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அந்த அன்பை நம்ம சரியாக நல்லா புரிந்திருக்க வேண்டும் இல்லையா? கேளுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அன்புன்னா என்னன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு அன்பை விளக்க தெரியல, அன்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் என்ன செய்யலை, தெரியலை. ரைட்? 10 கட்டளைகள் என்ன தெரியுமா? அன்பை விளக்குகிற கட்டளைகள். அன்பை அழகாக புரியணும்னா எங்கே தான் புரியணும்? இந்த 10 கட்டளைகள் என்ன செய்ய முடியும்? நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இன்றைக்கி 10 கட்டளைகளை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் 10 commandments இஸ் ஃபுல் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் லவ் அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ அதை நாம் என்ன செய்வோம், ஒவ்வொன்றா வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. 10 கட்டளைகளை நம்ம 2ஆக பிரிக்கலாம். சிலர் 3ஆகவும் பிரிப்பாங்க, நம்ம 2ஆக பிரிப்போம். 1ஆம் கட்டளையிலேருந்து 4ஆம் கட்டளை வரைக்கும் இவை 4ம் மனிதன் தேவனை எப்படி நேசிப்பது, ஹவு டு லவ் காட் என்பதை குறித்ததும், 5ஆம் கட்டளையிலிருந்து 10ஆம் கட்டளை வரை இருக்கக்கூடிய மற்ற கட்டளைகள் மனிதன் சக மனிதனை எப்படி நேசிப்பது என்பதை குறித்தும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சம்மரி. ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், 1ஆம் கட்டளையிலிருந்து 4ஆம் கட்டளை வரைக்கும் எப்படி நீங்களும் நானும் நம்மளை படைத்த சிருஷ்டிகிற அவரை நாம் நேசிப்பது என்றும், அடுத்தது 5ஆவது கட்டளையிலிருந்து 10ஆவது கட்டளை வரைக்கும் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட சக மனிதர்களை நீங்களும் நானும் எப்படி நேசிப்பது என்பதை குறித்து, how to love God and how to love others. இந்த 2 great principles உடைய loving principles உடைய தான் 10 கட்டளைகள் என்பதை ஒரு நாள் மறந்து போக வேண்டாம். ஆமென், ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கட்டளை நம்பர் 1, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ஏற்கனவே சொன்னது போல் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தினுடைய அடிவாரத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்து அவர்களுக்கு ஆண்டவர் கெத்துபாவை அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்டை கொடுக்கும் பொழுது he starts with 10 words. நம்ம கட்டளைகள்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பட் பைபிள் அப்படி கிடையாது. 10 கற்பனைகள் அல்லது 10 வார்த்தைகள். ஸோ he starts with the ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அந்த 10 வார்த்தைகளை கொண்டு என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதில் முதல்ல ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, ஐ ஆம் த லார்ட் யோர் காட். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துக்குடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 20 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளும் அவன, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆக்சுவலாக அந்த வசனம் 2, 3 சேர்த்துனது தான் அம்மன் ஸ்தோத்திர அன்பு தேவனுடைய பிள்ளைகளை முதல் கட்டளை. அம்மன். இன்ஃபேக்ட் நாம் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக 10 கட்டளையை அதை 1, 2, 3ன்னு அதை வகுக்கும் பொழுது யூதர்கள் ஒரு விதமாக வகுத்திருப்பாங்க. கிறிஸ்டியானிட்டியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேத்தலிக்ஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அந்த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டில் ஒரு மாற்றம் இருக்கும். நாம் இப்போ பார்க்க போது ப்ராப்பராக பைபிளில் ஜூயிஷ் எப்படி அவங்க அதை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு ஃபஸ்ட்டு கமாண்ட்மெண்ட் எது, செகண்ட் கமாண்ட்மெண்ட் எது அப்படின்றத பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் 1, 2ல் மட்டும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலி முதல் கட்டளை என்ன தெரியுமா? ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். ஆமென். இதுதான் முதல் கட்டளை. நானே உன் தேவனாகிய கர்த்தர். நானே உங்களுடைய தேவனாகிய, இதுதான் முதல் கட்டளை. ஹல்லேலூயா. ஆக்சுவலாக 10 கட்டளை ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பேர்ல், ஒரு முத்தினால் செய்யப்பட்ட ஒரு அழகான ஒரு பாசி மாலையை நீங்கள் ஒரு கையில் எடுக்கிறீங்கன்னா அதில் 10 பாசிகள் இருக்குன்னு வைங்களேன். இந்த 10 பாசிகளையும் அல்ல பேர்ல்ஸை ஒன்றாக இணைக்கக்கூடிய ஒரு சின்ன ட்வைன் இருக்கும் இல்லையா, ஒரு நூல் இருக்கும் இல்லையா, அதுதான் அன்பு. ஸோ இதில் ஒரு கயிறு, அந்த அன்புன்றது வந்துருச்சுன்னா
எல்லாமே என்ன செய்யும்? செதறிடும். 10 கட்டளைகள் ஆண்டவர் அன்பினால் என்ன செஞ்ச ஒன்றா இணைச்சி வச்சிருக்கிறார். ஸோ முதல் எது? நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை பார்த்து சொல்கிறது ஐ ஆம் யுவர் ஹஸ்பண்ட்னு சொல்கிற மாதிரி. ஹல்லேலூயா. நானே உங்களுடைய மணவாளன் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னை நீங்கள் நேசிங்கன்றார். முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவரை நீங்கள் நேசிக்கணும். ஹீ இஸ் யுவர் காட். நான் கடந்த முறை சொன்ன பொழுது எபிரேய எழுத்துக்களை கொண்டு இதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன் என்று சொன்னதுனால பல ஆங்கிளில் பேசலாம். பட் இன்றைக்கி நம்ம அந்த எபிரேய எழுத்துக்கள் நம்ம பேசுவோம். எபிரேய எழுத்தினுடைய ஆல்ஃபபெட்ஸினுடைய முதல் எழுத்து ஆலஃப். ஆலஃப் என்று சொல்லுவார்கள். மேபி இதை நான் யூடியூப்பில் இதை அப்லோட் பண்ணும்போது அந்த எழுத்துக்களை நான் பிக்சர்ஸை நான் போடுறேன். ஆலஃப். மற்ற எழுத்துக்களை போல அல்ல. எபிரேய எழுத்துக்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு நியூமரிக்கல் வேல்யூ, ஒரு எண் உண்டு, ஒரு நம்பர் உண்டு. அதே போல் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஹீப்ரு லெட்டர்ஸுக்கும் ஒரு பிக்சர் உண்டு. ஏன்ஷியன்ட் பிக்சர் உண்டு, படம் ஒன்று உண்டு. அந்த எழுத்தை ஏன்ஷியன்ட் ஹீப்ரு நீங்கள் பார்த்தீங்கனாலே அது படம் போல் வரையப்பட்டிருக்கும். ஆகவே முதல் எழுத்தாகிய ஆலஃப் அதனுடைய படம் பார்த்தீங்கன்னா காளை எருதினுடைய தலை, 2 கொம்பு இருக்கிற மாதிரி எருதினுடைய தலை இருக்கிறது போல் மோசேலாம் அன்றைக்கி தோராவை எழுதும் பொழுதெல்லாம் இந்த காளையினுடைய எருதினுடைய தலையை தான் வரைஞ்சிருப்பாங்க ஆலஃப் அப்படின்ற லெட்டர் எழுதும்போது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரென்த்துன்னு அர்த்தம். எருதினுடைய தலை எதை முன் குறிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஆக்ஸ் ஹெட், இட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த் ஆர் லீடர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஆண்டவர் கொடுக்குற முதல் கட்டளையையும் எபிரேய எழுத்தினுடைய முதல் எழுத்தையும் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஐ ஆம் யுவர் லீடர். ஐ ஆம் யுவர் ஸ்ட்ரென்த். நானே உங்களுடைய பலன். என்ன நீங்கள் நம்புங்க, என்ன நீங்கள் உயர்த்துங்க. ரைட்? என்ன நீங்கள் விசுவாசிங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வானத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை பார்த்து இன்னைக்கு அவன் உங்கள் வீட்டில் இப்போ இறங்கி நேருக்கு நேராக நின்று சொல்லுகிறார், சி பிலீவ் மீ, என்ன நம்பு, நான் உனக்கு உதவி செய்வேன். ஒவ்வொரு நாள் அவர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. பட் அநேக நேரங்களில் நம்ம அதை நம்புறதில்லை. நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம தளர்ந்து போகிறோம். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு இந்த முதல் கட்டளையில் அவங்கள பார்த்து என்ன பார்த்து சொல்லுகிற விஷயம், கம் ஆன், ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். என்ன நீ நேசிக்க வேண்டும். லவ் மீ. ஆமென். ஐ ஆம் யுவர் லீடர். ஆமென். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் தேவையாகவே மாறுகிறேன் என்று அர்த்தம். உன் தேவையாகவே மாறுகிறேன் அர்த்தம். உங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவை? நம்ம எல்லாரும் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். உண்மைதான், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவையாகவே மாறுகிறாருன்னா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் தேவை உணவு தேவைப்பட்டுச்சு. ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை என்ன செஞ்சார்? அவங்க மேலே ஊற்றினார். அதிகாலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வனாந்திரம் முழுதும் மன்னாவினால் நிறைஞ்சு கிடக்குது. ஜனங்கள் போய் மோசேட்ட கேட்குறாங்க, மோசே இது என்ன? மோசே சொன்னார், மன்ஹூ. மன்ஹூ என்றால் என்ன? a part of him, a part of him. அவரில் ஒரு பகுதி. அப்போ யாரை சாப்பிட்டீங்க? மன்னா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்க யாரை சாப்பிட்டீங்க? கிறிஸ்துவை நீங்க சாப்பிட்டீங்க. you ate a part of him. ஹalleluya. இதைத்தான் 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கர்த்தர் பங்கிட்டு கொடுத்ததற்கு பின்பதாக ஆண்டவர் அன்னைக்கு அவர்களோடு கூட அந்த ஜனங்களை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை சாப்பிட்டார்கள்? என்னையே தான் என்ன செஞ்சாங்க? வனாந்தரத்தில் சாப்பிட்டாங்க. அவர்களுடைய தேவையாகவே மாறினார். ஆமென். தண்ணீர் அவர்களுக்கு தேவைப்பட்டது. கண்மலையிலிருந்து ஜீவ தண்ணீராக புறப்பட்டு வந்தார். ஆமென். தண்ணீர் கசப்பாய் மாறினது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின அந்த மரமாய் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களுக்காக மாறினார். தேவையாகவே மாறுகிறவர் அவர். I am the Lord your God. எல் ஷடாய், தாயின் மார்பை போன்றவர். அவருடைய முதல் கட்டளை அல்லது முதல் கற்பனை என்ன? I am the Lord your God. Amen. Thank you Jesus. அவருடைய நாமத்தை பற்றி நம்ம பேசணும்னா என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? பேசிக்கொண்டே போகலாம். He is our strength.
அவரே நம்முடைய நம்பிக்கை, அவரே நம்முடைய பலன், அவரே நம்முடைய புகலிடம், அவர் தான் நம்முடைய லீடர். ஆண்டவரை நேசிங்க, அவரை நேசிங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைக்கு பக்கத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து வைங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது கட்டளை, யூ ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாய் இருக்க வேண்டாம். இது ஹீப்ரு அல்லது யூதர்களுடைய 10 கட்டளைகள் வரிசைப்படுத்தப்பட்டதனை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிறேன். ரைட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஸோ அகெயின் பல விதங்களில் நம்ம இன்டர்பிரட் பண்ணலாம். நம்ம ஜூயிஷ் லெட்டர்ஸை வச்சு இன்டர்பிரட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேவசத்தம் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இதை பற்றி முதல்ல அவங்களுக்கு தெரியும். பலர் புதிதாக நம்மோடு கூட இணைங்கிறதுனால அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்குறேன். இரண்டாவது லெட்டர் பெத் என்கிற லெட்டர். இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும்னா உங்கள் பைபிளில் சங்கீதம் 119 அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 22 அத்தியாயங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த 22 அத்தியாயங்கள் இஸ் நத்திங் பட் தி 22 ஆல்ஃபபெட்ஸ். அதில் 2வது சாப்டருக்கு மேலே இருக்கும் பாருங்கள், பெத்னு ஒரு லெட்டர். அதான் அந்த பெத் அப்படின்ற லெட்டருடைய பிக்சர் என்னன்னா வீடு, ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட 2வது கட்டளையாக, do not invite other gods into your house. அதான் கட்டளை 1 என்ன, I am the Lord your God, நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொன்னவர், என்னை தவிர வேற தெய்வத்தை உன் வீட்டுக்குள்ள என்ன செய்யாத, கொண்டு வராதங்கிறார். ஹல்லேலூயா. இப்படி சொல்லலாம், there is no number 2 God in your house. அவரை தவிர வேற தெய்வத்துக்கு நம்ம வீட்டில் என்ன இல்லை, இடம் இல்லை. இப்படி சொல்லும் பொழுது ஏதோ மற்ற விக்கிரகங்களை கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதை பற்றி நான் சொல்லவில்லை. உங்களுடைய நண்பர்களே உனக்கு தெய்வமாக மாற முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தெய்வமாக மாற முடியும். உங்களுடைய வேலை உங்களுடைய தெய்வமாக மாற முடியும். என் ஆண்டவருக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே கொடுக்க வேண்டிய இடத்தை வேற எதற்கோ யாருக்கோ நீங்கள் கொடுத்தாலும் தட் பிகம்ஸ் another God in your home. டிவி கூட மாறலாம், மொபைல் ஃபோன்ஸ் கூட மாறலாம், உன்னுடைய பிள்ளைகள் கூட மாறலாம், உன்னுடைய கணவன் மனைவி கூட மாறலாம். முதலிடம் ஆண்டவருக்கு. அதனால தான் அழகாக சொல்கிறார், நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்ன நம்பு. எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வதற்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், இறங்கி வந்திருக்கிறேன். இனிமேலும் வேறு தேவர்கள் உங்களுக்கு வேண்டாம், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் போகிற தேசம் அந்நிய தேசம், ஏராளமான விக்கிரகங்கள் இருக்கக்கூடிய தேசம். ஆகவே நீ வாழப்போகிற உலகத்தில் ஏராளமான கடவுள்கள் உண்டு, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கடவுள். இன்ஃபேக்ட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை கடவுள்கள் என்று சொல்லும்பொழுது நான் சொல்கிறது பணம் கூட இன்னைக்கு என்னவா இருக்குது, அதை கிரீக்கில் மேமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் மணி கேன் பிகம் யுவர் காட், யூ கேன் யோர் ஜாப் கேன் பிகம் யுவர் காட். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லது பேத், வேறு ஒரு தெய்வத்தை வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, கொண்டு வராது. ஹல்லேலூயா. செக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு, செக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இன்னைக்கு உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையுடைய முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்பீங்க. அவர் தான் உங்களுடைய தெய்வம், அவ்வளோதான். இரண்டாவது, உண்மையாக ஆண்டவரை நேசிப்பீங்கன்னா அவருக்கு கொடுக்குற அன்பை போல வேற ஒரு விஷயத்துக்கு அன்பை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, கொடுக்கவே மாட்டீங்க. அவரை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை உங்கள் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்வோம். மூணாவது, ஆமென், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 7வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை மாற்றி நம்ம சொல்லலாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகவே இப்படி சொல்லலாமே, உன் தேவனாகிய கர்த்தரை நீ உயர்த்துவாயாகன்னு சொல்லலாமே, இல்லையா? ஸோ தேவனாகிய கர்த்தரை கர்த்தருடைய நாமத்தை நான் வீணிலே வழங்காது இருக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், தேவனுடைய நாமத்தை சரியான விதத்தில் பயன்படுத்துகிறேன் அல்லது அவரை உயர்த்துகிறேன் என்ற அர்த்தம். ரைட். மூணாவது லெட்டர் கிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிமல், GIMMEL.
கிமல், அதனுடைய பிக்சர் பார்த்திங்கன்னா ஒட்டகம், கேமல், ஒட்டகம். ஆமென். இன்ஃபேக்ட் ஒட்டகம் அந்த நாட்களில் யூதர்களுடைய ட்ராவலிங்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு மிருகம் அப்படின்றது நம்ம எல்லோரும் என்ன செஞ்சுருக்கிறோம், கற்றுருக்குறோம். ஸோ எனக்கு இதை கற்றுக் கொடுத்தவர்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்தாங்க, அதாவது உன் தேவனாகிய கர்த்தரை நீ உயர்த்துவாயாக அல்லது வீணில் வழங்காதிருப்பாயாகன்னு என்ன அர்த்தம்னா, எப்படி ஒரு கேமல், ஒரு ஒட்டகம் தன் மேலே உட்கார்ந்துருக்கிறவளை இது சுமந்து கொண்டு போகிறதோ, உயரமாக சுமந்து கொண்டு போகிறதோ, அதே போல் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த உங்களுடைய தேவனை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் தோள் மேலே தூக்கி வச்சு அவரை உயர்த்துங்க. லிஃப்ட் him up or carry God everywhere. Hallelujah. Don't bring God down. உன் வாழ்க்கையில் ஆண்டவரை எந்த இடத்துல என்ன செஞ்சிடாதீங்க, கீழே இறக்கி வச்சிடாதீங்க. ஹalleluya. ஒரு நாளும் கீழே இறக்கி வச்சிடாதீங்க. எப்பவுமே அவரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஒரு நாளும் வீணில் வழங்கிடாதீங்க. அதான் அந்த லெட்டர் 3 பிக்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். அவரை உயர்த்துங்கள், உயர்த்திட்டே இருங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் அவர் உயர்த்துங்க, படிக்கிற இடங்களில் உயர்த்துங்க, காலேஜஸில் உயர்த்துங்க. ஏன்னா இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகளே கூட எசப்பா பிள்ளைகளாக வெளியில் தங்களை காண்பிக்கிறதுக்கு வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, வெக்கப்படுறாங்க. சாட்சியாக ஆண்டவருக்கு நிற்பதற்கு என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. சபைக்கு ஒரு வாழ்க்கை, உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, வேஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, நீங்கள் அப்படி இல்லை. மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள். என் தேவன் மேலே அன்பு கூறுகிறான்னு சொல்கிறவன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான். அப்போது நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா கர்த்தரை நீங்கள் என்ன செய்வீங்க, உயர்த்துவீங்க. யூ வில் எக்ஸால்ட் ஹிஸ் நேம். 3 கட்டளைகளை பார்த்துட்டு, 1, நானே உன் தேவனாகிய கர்த்தர். 2வது, வேறொரு தெய்வத்தை உன் வீட்டுக்குள்ளே என்ன செய்யாத, கொண்டு வந்துடாத. 3வது, உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய தெய்வத்தை உயர தூக்கி பிடிங்க. மீத 7 கட்டளைகளை நம்ம நாளைக்கு பார்ப்போம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் லவ். இதில் அன்பை தவிர வேறு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் போக போக பாருங்கள், மேலேருந்து அப்படி இறங்கிட்டே வருவோம் இல்லையா? அந்த 10 கட்டளை இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் காட்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் மனிதன்லேருந்து வந்து முடியிருக்கிற இந்த 10 கற்பனைகளும் அன்பை பற்றி தான் இருக்குமே ஒழிய வேறு எதுவுமே இருக்காது. ஐ கேன் சேலஞ்ச் யூ, 10 கட்டளைகளை தவிர வேறு எதையாவது பைபிளில் ஆமென் லவ் பிரின்சிபிள்னு சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒன்றை நீங்கள் காண்பித்து விடுங்க பார்க்கலாம். இருக்குது, பட் எல்லாமே 10 கட்டளைகளுக்கு பின்பதாகத்தான். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், அன்புக்குன்னு ஒரு அதிகாரத்தையே பவுல் ஒதுக்குறாரு. இன்ஃபேக்ட் எங்கிருந்து தான் பவுல் அதை பேசுகிறார், 10 கட்டளைகள் தான் பேசுகிறார். இவைகள் இல்லைன்னா பவுலுக்கு பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இருந்திருக்காது. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல மாலை பொழுதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 10 கற்பனைகளும் தேவனுடைய அன்பின் பிரின்சிபல்ஸும் பிரமாணங்களும் என்கிற தலைப்பில் இன்றைக்கி நாங்கள் நல்ல சத்தியங்களை நாங்கள் கேட்டோம். பைபிள் இஸ் அ புக் ஆஃப் லவ். பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் அன்பு பற்றியது, ஒவ்வொரு வசனங்களும் அன்பு பற்றியது. நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அந்த அன்பை இன்னும் அதிகமாக விவரிக்கு நாங்கள் பார்க்கும்படி இந்த 10 கட்டளைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. என்னோடு கூட இந்த மாலைவெளியில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மனதார ஆசீர்வதிங்க. கிருபைகளுக்குள்ளே அவளை மறைத்துக் கொள்வீராக. மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஷலோம், ஷலோம். God bless you all.